வெள்ளிக்கிழமை 190 பேரை சுமந்தபடி துபாயிலிருந்து கோழிக்கோடு நோக்கி வானில் பறந்து கொண்டிருந்தது அந்த உலோகப் பறவை. கொரோனாவால் துபாயில் சிக்கியிருந்தவர்கள் வந்தே பாரத் திட்டம் மூலம் இந்தியா அழைத்து வரப்பட்டனர். சில மணி நேரத்தில் தாய் மண்ணில் கால் வைக்கப் போகிறோம், சொந்த பந்தங்களை பார்க்கப் போகிறோம், அவர்களோடு கூடி குலாவப் போகிறோம் என்ற எண்ணத்தில் ஆகாயத்தில் பல உயிர்கள் மிதந்து கொண்டிருந்தன. கோழிக்கோட்டில் உள்ள கரிப்பூர் விமான நிலையத்தை நோக்கி வந்த விமானம் ஏர் இந்தியா நிறுவனத்துக்கு சொந்தமானது. அதன் முதன்மை விமானி தீபக் வசந்த் சாத்தே இந்திய விமானப்படையின் முன்னாள் விங் கமாண்டர். 1981ஆம் ஆண்டு இந்திய விமானப்படையில் இணைந்து பணியாற்றிய வசந்த் சாத்தே திறமை வாய்ந்த போர் விமானியாக செயல்பட்டவர். ஸ்வார்ட் ஆஃப் ஹானர் விருது பெற்றவர். 2003ஆம் ஆண்டு இந்திய விமானப்படையிலிருந்து ஓய்வு பெற்றதும் ஏர்பஸ் விமானியாக சில காலம் பணியாற்றினார். கடைசியாக ஏர் இந்தியா நிறுவனத்தின் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் போயிங் ரக விமானத்தின் விமானியானார் தீபக் வசந்த் சாத்தே. கரிப்பூர் விமான நிலையத்துக்கு வரும் விமானத்தை இவ்வளவு அனுபவம் வாய்ந்த விமானி இயக்குவதற்கு முக்கிய காரணம் இருக்கிறது. கோழிக்கோட்டிலிருந்து சுமார் 28 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது கரிப்பூர் பன்னாட்டு விமான நிலையம். பிற விமான நிலையங்களைப் போல கரிப்பூர் ஏர்போர்ட் சாதாரணமானதல்ல. மலை மீது அமைந்திருக்கும் விமான நிலையம். அதில் இருக்கும் ஓடுதளம் டேபிள் டாப் ரன்வே என்று அழைக்கப்படுகிறது. விமான ஓடுதளம் உயரமான மலைக்குன்றின் மீது அமைந்திருப்பதையே டேபிள் டாப் ரன்வே என்று அழைப்பார்கள். கோழிக்கோடை தவிர்த்து கர்நாடகா மாநிலத்தில் உள்ள மங்களூரு மற்றும் மிசோரமில் உள்ள லெங்புய் விமான நிலையங்களிலும் டேபிள் டாப் ரன்வே உள்ளது. உயரமான இடத்தில் இருக்கும் இது போன்ற விமான நிலையத்தை சுற்றி பள்ளத்தாக்குகள் இருக்கின்றன. மிகவும் அனுபவம் வாய்ந்த விமானிகள் மட்டுமே டேபிள் டாப் ஓடுதளங்களில் விமானத்தை இயக்க முடியும். சிறிது கவனம் சிதறினாலும் விபத்து நிச்சயம். சிறிய ஓடுதளத்தில் விமானத்தை தரையிறக்கவும் டேக் ஆஃப் செய்யவும் கைத்தேர்ந்த விமானிகள் தேவை. அதனால்தான் துபாயிலிருந்து கரிப்பூர் விமான நிலையத்துக்கு வந்த விமானத்தை தீபக் வசந்த் சாத்தே இயக்கினார். ஆனால் நிலைமை கையை மீறி போகும்போது அனுபவம் வாய்ந்த விமானியால் மட்டும் என்ன செய்துவிட முடியும்? அந்த நிலைக்குத்தான் தள்ளப்பட்டார் வசந்த் சாத்தே. இரவு நேரம். கரிப்பூர் விமான நிலையத்தை நெருங்கிக் கொண்டிருந்தது ஏர் இந்தியா போயிங் விமானம். கனமழை வேறு கொட்டிக் கொண்டிருந்தது. விமானத்தை தரையிறக்குவதற்கான அனுமதியை ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் டவரில் இருப்பவர்களிடம் கேட்கிறார் சாத்தே. இந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் டவர் தான் விமானத்தை வழிநடத்தும். அதாவது விமானம் எந்த வழியாக வர வேண்டும், எவ்வளவு உயரத்தில் வர வேண்டும், என்ன வேகத்தில் வர வேண்டும் என்பதையெல்லாம் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் டவரில் இருப்பவர்கள் தான் கூறுவார்கள். அதை கேட்டுத்தான் விமானி விமானத்தை இயக்குவார். குறிப்பாக விமானத்தை தரையிறக்கும் போது ரன்வே அப்ரோச் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் தான் முடிவு செய்யும். ஓடுதளத்தின் எந்த பக்கத்தில் விமானம் வர வேண்டும், எந்த கோணத்தில் வர வேண்டும், என்ன வேகத்தில் வர வேண்டும் போன்றவையே ரன்வே அப்ரோச் என்று அழைக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, வெப்பம் மற்றும் மழையின் அளவு, காற்றின் வேகம் உள்ளிட்ட வானிலை நிலவரங்களும் விமானிக்கு தெரிவிக்கப்படும். அதேபோல் ஓடுதளத்தின் நிலை மற்றும் விசிபிலிட்டி ரேஞ்ச் என்று சொல்லப்படும் எவ்வளவு தூரம் தெளிவாக பார்க்க முடியும் என்ற விவரமும் விமானியின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்படும்.
இவையெல்லாம் தெரிந்தால்தான் விமானியால் விமானத்தை பத்திரமாக தரையிறக்க முடியும். எனவே தீபக் வசந்த் சாதேவும் விமானத்தை தரையிறக்குவதற்கு வேண்டிய தகவல்களை ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் டவரில் இருப்பவர்களிடம் கேட்கிறார். தரையிறங்குவதற்கு அனுமதி கிடைத்ததும் டேபிள் டாப் ரன்வேயில் லேண்டாக முயற்சிக்கிறார். ஆனால் தரையிறங்குவதற்கு முன் பலமுறை விமானம் வானில் வட்டமடித்ததாக கூறப்படுகிறது. 2 முறை விமானத்தை தரையிறக்க விமானி முயற்சித்ததாகவும் சொல்லப்படுகிறது. கனமழையால் விமானத்தை தரையிறக்க முடியாமல் விமானி தவித்தாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்று தெரியவில்லை. தனக்குள்ள சிக்கலை ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் டவரில் இருப்பவர்களிடம் விமானி கூறியிருக்கக்கூடும். சரியாக இரவு 7:41க்கு கரிப்பூர் விமான நிலைய ஓடுதளத்தில் தரையிறங்கியது விமானம். தொடர் மழையால் ரன்வேயில் தண்ணீர் தேங்கியிருந்ததாக கூறப்படுகிறது. பொதுவாக 3150 மீட்டருக்கு குறைவாக நீளம் கொண்ட ஓடுதளத்தில் விமானத்தை தரையிறக்குவது கடினம். கரிப்பூர் விமான நிலைய டேபிள் டாப் ரன்வேயின் நீளம் 2850 மீட்டர் தான். மோசமான வானிலையுடன் மழை நீரும் சேர்ந்து கொள்ள விமானி பிரேக் அடித்தும் ரன்வேயில் நிற்காமல் வழுக்கி கொண்டு சென்ற விமானம் ஓடுதளத்தை தாண்டி 35 அடி பள்ளத்தில் விழுந்ததாக கூறப்படுகிறது. அப்போது பயங்கர சத்தத்துடன் 2ஆக உடைந்தது அந்த உலோகப் பறவை. விமானத்தின் முன்பக்க வாசல் வரையிலான பகுதி துண்டானது. மழையின் பேரிரைச்சலை தாண்டி ஒலித்தது பயணிகளின் ஓலம். கரண்ட் ஷாக் அடித்தது போல் கரிப்பூர் விமான நிலைய அதிகாரிகள் துடித்தனர். ஓடுதளத்தை நோக்கி ஓடி வந்தனர் மீட்பு படையினர். தீயணைப்புத்துறை வாகனங்களும் அவசர ஊர்திகளும் அலறி அடித்துக் கொண்டு வந்தன. அத்தனை பேர் வந்தும் மீட்பு பணி எளிதாக முடியவில்லை. காரணம் கனமழை. விமானத்தின் பிரேக்கை நிற்க விடாமல் செய்த மழை மீட்பு பணிக்கு மட்டும் உடனடியாக பிரேக் போட்டது. அதிலும் ஒரு நன்மை இருந்தது. மழை பெய்ததால் தான் கீழே விழுந்த விமானம் தீப்பிடிக்காமல் தப்பியது. இல்லையென்றால் விமானம் தீப்பிடித்து அதிலிருந்த எரிபொருள் வெடித்து சிதறியிருக்கும். அப்படி ஒன்று நடந்திருந்தால் ஒரு உயிர் கூட மிஞ்சியிருக்காது. நல்வாய்ப்பாக அப்படி நடக்கவில்லை. மழையால் சிக்கல் ஏற்பட்டாலும் அதனை சமாளித்து பயணிகளை மீட்டது மீட்பு படை. இந்த கோர விபத்திலிருந்து விமானத்தை காக்க இறுதி வரை போராடிய முதன்மை விமானி தீபக் வசந்த் சாதே, அவருக்கு துணையாக இருந்த மற்றொரு விமானி அகிலேஷ் உட்பட சிலரது உயிர் பறிபோய்விட்டது. எனினும் எஞ்சியவர்கள் மீட்கப்பட்டனர். உறவினர்களை பார்க்க போகிறோம் என உற்சாகமாக வந்த பலர் பலத்த காயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். கடவுளின் தேசத்தை கலங்கடித்திருக்கும் கோழிக்கோடு விமான விபத்து குறித்து 3 விதமான விசாரணைகள் நடைபெறும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது.
விமான விபத்து புலன் விசாரணை அமைப்பு, விமான நிலையங்களை மேலாண்மை செய்யும் அமைப்பான ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, ஏர் இந்தியா நிறுவனம் ஆகியவை விசாரணை நடத்த உள்ளன. பொதுவாக விமான விபத்துகள் குறித்து விசாரிக்கும் போது விமானிகள் ஏதேனும் தவறு செய்தார்களா, விமானத்தில் ஏதேனும் தொழில்நுட்ப கோளாறு இருந்ததா, விமானிகளை வழிநடத்தும் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் தவறு செய்ததா, விமான நிலையத்தில் பிரச்சனை இருந்ததா போன்ற கோணங்களில் விசாரணை நடத்தப்படும். அரசு அமைப்புகள் ஒரு புறம் விசாரணை நடத்த, மற்றொரு புறம் விபத்துக்குள்ளான விமானத்தை தயாரித்த அமெரிக்க நிறுவனமான போயிங் தன் பங்குக்கு தனியாக விசாரணை நடத்தும். தாங்கள் தயாரித்த விமானத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை என்பதை உறுதி செய்ய இது போன்ற விசாரணை நடைபெறும். விபத்துக்கான காரணத்தை கண்டறிய முக்கியமாக தேவைப்படும் கருப்பு பெட்டி கண்டெடுக்கப்பட்டுள்ளது. விமானத்தில் இருக்கும் முக்கியமான பாகங்களில் ஒன்றுதான் இந்த கருப்பு பெட்டி. அதன் பெயர்தான் கருப்பு பெட்டியே தவிர பிளாக் பாக்ஸ் ஆரஞ்சு நிறத்தில் தான் இருக்கும். விமானம் தீப்பிடித்து எரிந்துவிட்டால் அதன் மற்ற பாகங்கள் கருப்பாகிவிடும். எனவே கருப்பு பெட்டியும் அதே நிறத்தில் இருந்தால் அதை கண்டுபிடிப்பது சிரமம் என்பதால் ஆரஞ்சு நிறம் வழங்கப்பட்டுள்ளது. விமானத்தின் வால் பகுதியில்தான் கருப்பு பெட்டி இருக்கும். விபத்தின் போது வால் பகுதி குறைவாக சேதமடையும் என்பதால் இந்த ஏற்பாடு. அதிக வெப்பத்தை தாங்கும் சக்தி கொண்ட கருப்பு பெட்டி கடலுக்குள் விழுந்தாலும் அதன் சிக்னல் 1 மாதத்துக்கு வெளியில் வரும். காக்பிட்டில் விமானிகள் பேசும் ஆடியோ கருப்பு பெட்டியில் பதிவாகும். விபத்து நேர்ந்தபோது அதற்கான காரணம் குறித்தும் அதிலிருந்து தப்புவது குறித்தும் விமானிகள் தங்களுக்குள் நிச்சயம் பேசிக் கொண்டிருப்பார்கள் என்பதால் அந்த தகவல்கள் கருப்பு பெட்டியில் பதிவாகியிருக்கும். மேலும் விமானம் பறக்கும் உயரம், திசை உள்ளிட்டவற்றையும் கருப்பு பெட்டி பதிவு செய்யும். எனவே விமான விபத்துக்கான காரணத்தை கண்டறிவதில் கருப்பு பெட்டிக்கு முக்கிய பங்கு உண்டு. கோழிக்கோடு விமான விபத்து நாட்டையே உலுக்கி இருக்கிறது. ஆனால் நம் நாட்டில் விமான விபத்து நடைபெறுவது ஒன்றும் புதிதல்ல. இதுவரை இந்தியாவில் ஏற்பட்ட விமான விபத்துகளில் சிக்கி 1500க்கும் அதிகமானோர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பதை நம்ப முடிகிறதா? ஆம், நம்பித்தான் ஆக வேண்டும். இந்திய விமான சேவை நீண்ட வரலாற்றை கொண்டது. 1903ஆம் ஆண்டு ரைட் சகோதரர்கள் விமானத்தை கண்டுபிடித்தனர். அடுத்த சில ஆண்டுகளிலேயே இந்தியாவில் விமான சேவை தொடங்கியது. இந்தியாவில் விமானம் ஓட்ட உரிமம் பெற்ற முதல் விமானி ஜே.ஆர்.டி. டாடா. ராயல் விமானப்படையைச் சேர்ந்த நெவில் வின்சென்ட் என்பவருடன் சேர்ந்து கடிதங்களை விரைந்து கொண்டு சேர்க்கும் விமான சேவையை தொடங்கினார் டாடா. கராச்சியிலிருந்து பம்பாய்க்கும் அங்கிருந்து சென்னைக்கும் கடிதங்களை சுமந்து கொண்டு பறந்தன விமானங்கள். பின்னர் பம்பாய் திருவனந்தபுரம் இடையே பயணிகள் விமான சேவை தொடங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து டெல்லி, ஹைதராபாத், கோவா, கொழும்பு போன்ற நகரங்களுக்கு டாடா ஏர்மெயில் பறந்தது. காலப்போக்கில் டாடா ஏர்மெயில் டாடா ஏர்லைன்ஸாகவும் பிறகு ஏர் இந்தியாவாகவும் உருமாறியது. தனியாரிடம் இருந்த ஏர் இந்தியா 1953ஆம் ஆண்டு நாட்டுடைமை ஆக்கப்பட்டது. நாளடைவில் ஏர் இந்தியா தவிர தனியார் நிறுவனங்களும் விமான சேவையை வழங்கத் தொடங்கின. அவற்றில் முக்கியமானது ஏர் டெக்கான் நிறுவனம். நடுத்தர வர்க்கத்தினரும் விமானத்தில் பயணிக்கும் நிலையை உருவாக்கினார்
ஏர் டெக்கான் நிறுவனத்தின் உரிமையாளர் ஜி.ஆர். கோபிநாத். இன்றைய சூழலில் விமான பயணம் இந்தியர்கள் வாழ்வில் முக்கிய பங்கு வகிக்கிறது. 2010 முதல் 2018ஆம் ஆண்டு வரை இந்தியாவில் 89 கோடி பேர் விமானத்தில் பயணித்திருப்பதாக கூறுகிறது ஒரு புள்ளி விவரம். அதனால்தான் விமான விபத்துகள் குறித்து அதிகம் கவலைப்பட வேண்டியிருக்கிறது. உலக அளவிலும் இந்திய அளவிலும் பல விமான விபத்துகள் நடைபெற்றுள்ளன. இந்தியாவில் முதல் விமான விபத்து 1958ஆம் ஆண்டு நிகழ்ந்தது. ஹரியானா மாநிலம் குர்கானில் சரக்கு விமானம் தீப்பிடித்து எரிந்ததுதான் இந்தியாவின் முதல் விமான விபத்து. 1962, 1963, 1965, 1972, 1973ஆம் ஆண்டுகளில் அடுத்தடுத்து நடந்த விமான விபத்துகளில் பலர் உயிரிழந்தனர். அவற்றையெல்லாம் விஞ்சும் வகையில் பெரும் விபத்து ஒன்று 1978ஆம் ஆண்டு மும்பையில் நிகழ்ந்தது. அந்த விபத்தில் 213 பேரின் உயிர் பறிபோனது. இத்தனை உயிர்கள் போன பிறகும் விமான விபத்துகள் மட்டும் நின்றபாடில்லை. 1996ஆம் ஆண்டு டெல்லி அருகே நடுவானில் 2 விமானங்கள் மோதிக்கொண்ட கோர விபத்தில் 349 பேர் உயிரிழந்தனர். (2010ஆம் ஆண்டு மங்களூர் விமான நிலையத்தில் தரையிறங்கிய விமானம் ஓடுபாதையிலிருந்து விலகியதால் நேரிட்ட விபத்தில் 158 பேர் உயிரை பறிகொடுத்தனர். அந்த விமானமும் ஏர் இந்தியாவுக்கு சொந்தமானதுதான். அதுவும் துபாயிலிருந்து தான் வந்தது. எல்லாவற்றுக்கும் மேலாக மங்களூர் விமான நிலையமும் கரிப்பூரை போல் டேபிள் டாப் ரன்வேயை கொண்டதுதான். தற்போது விபத்து நிகழ்ந்திருக்கும் கரிப்பூர் விமான நிலையம் பெரிய விமானங்களை இயக்குவதற்கு ஏற்றதல்ல என சொல்லப்படுகிறது. எந்த ஒரு விமான நிலையத்திலும் ஓடுபாதையின் இரு முனைகளிலும் 150 மீட்டர் இடம் இருக்க வேண்டும் என்று வல்லுநர்கள் கூறுகின்றனர். ஆனால் கோழிக்கோடு அருகே உள்ள கரிப்பூர் விமான நிலையத்தில் அதுபோன்ற இடவசதி இல்லை என கூறப்படுகிறது. 2008ஆம் ஆண்டு சவுதியிலிருந்து கரிப்பூருக்கு வந்த விமானம் தரையிறங்கிய போது வழுக்கியதில் அதன் வலதுபுற இறக்கை உடைந்தது. அதேபோல் 2012ஆம் ஆண்டு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் போயிங் விமானம் மழை காரணமாக ஓடுபாதையை விட்டு நழுவிச் சென்றது. கரிப்பூரில் விமான நிலையம் அமைப்பதற்காக 385 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்த அரசு திட்டமிட்டது. ஆனால் அங்கு வசிக்கும் மக்கள் தங்கள் நிலத்தை கொடுக்க மறுத்துவிட்டதாக தெரிகிறது. அதனால்தான் ஓடுபாதையின் நீளம் குறைவாக உள்ளது என கூறப்படுகிறது. விபத்துக்கு காரணங்கள் பல கூறலாம். அந்த காரணங்களால் இழந்த உயிர்களை மீட்கவா முடியும்?